இன்றைக்கி அரசு மருத்துவமனையை ஆய்வு செஞ்சோம். இங்கே மருத்துவ நிபுணர்கள், மருத்துவ கட்டமைப்புகள், மருந்துகள், கையிருப்பு எப்படி நம்ம ஸ்டாக் எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறோம், மற்றும் என்னென்ன தேவைகள் இருக்குது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது கொண்டு அவர் ஆய்வு செஞ்சோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மக்களின் தேவைகளும் மக்களின் சுகாதாரத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்காரு. அதன் அடிப்படையில் இன்றைக்கி அரசு பொது மருத்துவமனையில் அவங்களுக்கு தேவையான அனைத்து கட்டமைப்புகளும் அத்தியாவசியமாக அவங்க மேற்கொள்ளக்கூடிய அனைத்து தேவைகளும் இங்கே சரியாக இருக்குதா என்பதை ஆய்வு செஞ்சோம். கட்டமைப்புகளை இனி ஒரு சில இடத்துல நம்ம டெவலப் பண்ண வேண்டியது இருக்குது. தேவைகள் ஓரளவுக்கு நம்ம சரி செய்யப்பட்டாலும் இன்னும் ஒரு சில இடத்துல நம்ம தேவைகளை மேம்படுத்த வேண்டிய தேவைகள் இருக்குது. அதற்குண்டான பணிகளையும் நாங்கள் ஆய்வு செஞ்சுட்ருக்கோம், டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இது இன்றைக்கி மட்டும் இல்லை, இன்னும் ரெகுலராக இது ஆய்வு நடக்குங்கிறது எடுத்து தெரிவிச்சுக்கிறோம். அது சொல்லியிருக்காங்க சார். மருத்துவர் பற்றாக்குறை பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல தான் இருக்குது, ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்குது, எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இல்லை, ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. அதை நாங்கள் ப்ரப்போசலாக கேட்டிருக்கிறோம். அதை சரி பண்ண கொடுக்கக்கூடிய கட்டமைப்புங்கிறது தேவையான அளவுக்கு இருக்குது. ஆனால் அதுக்கான பராமரிப்பு இல்லை அப்படின்றது தான் பேஷண்ட்டும் சரி, இங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸினுடைய குற்றச்சாட்டமாக இருக்குது. அது சம்மந்தமாக ஏதாவது சொன்னாங்க? அது பழைய பில்டிங்கை இப்போ நம்ம டெமாலிஷ் பண்ணிட்டு புதிய பில்டிங் கட்டக்கூடிய அளவுக்கு ப்ரப்போசல் ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த இது ரெடி பண்ண போகிறோம். அதுக்குள்ள ப்ரப்போசல் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். அதே மாதிரி பராமரிப்புக்கு உண்டான தனியார் நிறுவனத்தில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதையும் ரெகுலரைஸாக சூப்பர்வைசிங் பண்ண வேண்டியது அவங்க மட்டும் இல்லை, நம்மளுடைய டீம்லேயும் மெயின்டைன் சூப்பர்வைஸ் பண்ணணுங்கிறது நான் கேட்டிருக்கிறேன். தனியார் நிறுவனத்துக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க கிறிஸ்டல்னு சொல்லி. அவங்க கிட்டத்தட்ட 680 பேர் கான்ட்ராக்ட் ஸ்டாஃபை கொடுத்துட்டு வெறும் 300 பேர் மட்டும்தான் வேலை செய்கிறாங்க. வேலை செய்யாதவங்களுக்கும் அவன் வேலை செஞ்ச மாதிரி கூலி போட்டு எடுக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து இருந்தது. இது சம்மந்தமாக ஏதாவது சொன்னாங்க அவங்கள்ட்ட? இல்லை, அதை நான் கேள்விப்பட்டேங்க. பட் அதை கேட்டிருக்கிறேன். அதோட முழுமையான ஆய்வு பண்ணதுக்கப்புறம் தெரியும். ஃபஸ்ட் டே ஒன்ல அது ஒரே நாள் அதை முழுமையாக சொல்ல முடியாது. அதை நான் ஆய்வு செஞ்சுட்டு சொல்கிறேன். அடிப்படை தேவைகள் பார்த்தீங்கன்னா குடிக்க குடிநீர், சுடுநீர், இந்த மாதிரி தண்ணீர் பார்த்தா இங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு தொடர்ச்சியாகவே இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா கட்டடங்கள் உயர்ந்து இருந்தாலும் இந்த வண்டி தள்ளி போகக்கூடிய சாலைகள் சீராக இருக்குது. இப்போ அவங்க ஆப்ரேஷன் பண்ணாலும் இருக்கிறாலும் அதில் தான் போட்டு இழுத்துட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி அடிப்படை பிரச்சனைகள் நீண்ட நாளாகவே தங்கும் இடமும் இல்லை, வெளியே தான் படுத்துருக்காங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்து இங்கே கட்டமைப்புகள் இருக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கக்கூடிய ப்ரெமிசஸில் இவ்வளோ தான் பண்ண வேண்டிய இடம் இருக்குது. இதுக்கு செவிலியர்கள் தங்கக்கூடிய இடம் கூட இன்னும் இங்கே இல்லைங்கிறது நமக்கு ஒரு தேவை இருக்குது. ஸோ அதற்கு கூட ப்ரப்போசல் கொடுத்துருக்குறாங்க. அந்த இடத்தையும் ஆய்வு பண்ணிகிட்ருக்குறோம். கைதிகள் தங்கக்கூடிய அறை, அதாவது சிகிச்சை கொடுக்கக்கூடிய அறையில் காவலர்களோட அறையை ஆய்வு பண்ணிங்க. கைதிகள் அறைகளை மோசமாக இருக்குது. என்ன நடவடிக்கை உடனடியாக சீர் செஞ்சு தரணுங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். அது அதிகபட்சமாக ஒரு 15 நாள் 20 நாளுக்குள்ளே சீர் செஞ்சு தரப்போம். இப்போ அந்த கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் நிறைய பேர் இந்த விருது சம்பந்தமான நோய்கள் வருது. அதில் 200 பேர் 250 பேர் லிஸ்ட்டு அதை எப்படி நம்ம இது பண்ண முடியும்? நிறைய பேர் கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட் இல்லைன்னா கோவை மட்டும் இல்லாமல் இதயத்தை பார்க்கக்கூடிய பல்வேறு மாற்றங்கள் வராங்க. நோயாளிகள் எண்ணிக்கை இங்கே அதிகமாகிட்டே இருக்குது. அதுக்கு சிகிச்சை கொடுக்கணும் பின்தங்கிட்டே இருக்காங்க. போதுமான இடங்களோ சிகிச்சையோ இங்கே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு. இல்லை, அதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு இன்னும் நமக்கு அதிகப்படியான அட்மிஷன்ஸுக்கு பெறக்கூடிய அளவுக்கு நமக்கு எஃபிஷியன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதை தான் நம்ம டாக்டர்ஸ் டீன் சார்லாம் சொல்லியிருக்காங்க. இன்னும் அதிகப்படியான பேஷண்ட் வந்தாலும் நம்ம இங்கே நம்ம அட்மிஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு இங்கே பெட்ஸ் இருக்குது, சிகிச்சை கொடுக்கக்கூடிய நிபுணர்கள் இருக்கிறாங்க, தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குங்கிறது நம்ம டாக்டர்ஸ் டீன்ஸில் சொல்லியிருக்காங்க. அது அடுத்தடுத்து வரக்கூடிய ஆய்வுகளை தான் நான் முழுமையாக தேவையான சொல்ல முடியும். நீங்கள் எத்தனை டிபார்ட்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஸ்கேன் சென்டர் பார்த்துருக்கேன், அப்புறம் எக்கோ இதெல்லாம் பார்த்துருக்கோம், அப்புறம் ஓபி பார்த்துருக்கேன், அப்புறம் கேன்டீன் குவாலிட்டி வரக்கூடிய நோயாளிகள் அவங்க பார்வையாளர் கூட வரவங்க அவங்க சாப்பிட கேன்டீன் பார்த்துருக்குறோம். அப்புறம் கைதிகள் அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய இடம் பார்த்துருக்கோம். காவலர்கள் தங்கக்கூடிய அறைகள் பார்த்துருக்கோம். டாய்லெட்ஸ்லாம் போய் பார்த்துருக்கேன்.
டாய்லெட் பார்த்தேன் சார். கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. ஸோ எல்லாமே சீர் செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டிருக்கேன். சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கேன் சார். இது ஃபர்ஸ்ட் டே தான் இன்றைக்கி வந்திருக்கிறேன். இந்த ரெகுலராக இது நாங்கள் வருவோம். அடுத்தடுத்த கட்டத்துக்கு நாங்கள் எந்த அளவுக்கு இங்கே வந்து மாறுதல் இருக்குங்கிறது தான் நாங்கள் வந்து அடுத்து கவனிக்க போகிறோம். நிச்சயம் பராமரிப்பு குறைபாடுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க? இந்த டாய்லெட்லாம் பார்த்தப்போ அது நிறையா குறைபாடுகள் இருக்குது. எதனால் அதை வந்து சரிவர பராமரிக்கலை அப்படின்னு கேட்டிருக்கீங்க. என்ன காரணம் சொல்கிறாங்க? ப்ரொபோசல் கொடுத்துருக்கோம், வெயிட் பண்ணுறோங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இனி அதுக்கு உண்டான தேவைகள் இருக்காது. இன்னும் உடனடியாக சீர் செய்து கொடுத்துருக்க அனைத்து நடவடிக்கையும் நாங்கள் மேற்கொள்வோம். அதே மாதிரி பாதுகாப்பு குறைபாடும் இருக்குது. ஒரு செக்யூரிட்டி 3 வார்டு சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை எனக்கு இருக்குது. பாதுகாப்பு மேக்ஸிமம் வார்டில் இல்லை அப்படின்னு சார் இருக்குது. அது இப்போ நீங்கள் சொல்லி தான் தெரியுதுங்க. இப்போ அதை நான் பார்த்துக்கிறேன் சார். அதெல்லாம் நிச்சயம் ஏதாச்சும் வெளியே மாற்ற வாய்ப்பு இருக்கா? இட பற்றாக்குறை இருக்குது, கட்டணம் இல்லை. மருத்துவமனைகள் மாற்றுறதில்லை. உங்களுக்கு இங்கே இட பற்றாக்குறை இருக்குன்னா இன்னொரு பக்கம் வந்து எல்லா பக்கம் மாவட்டங்களில் பல இடங்களில் இப்போ ஒரு சில இடங்கள் நம்ம வந்து செலக்ட் பண்ணி அங்கேயும் நம்ம இதை மேம்படுத்தக்கூடிய டிஸ்கஷனில் இருக்குது. ஆய்வுகளுக்கெல்லாம் நடவடிக்கைங்கிறது முந்தைய ஆட்சிகள் இல்லாத மாதிரி ஏதாச்சும் ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆக்ஷனாக இருக்குமா? போர்க்கால அடிப்படையில் தீவிரமாக உடனடியாக செய்யறதுக்கான குழுக்கள் அமைக்க போகிறீங்களா? ஏதாவது டேரக்டர் சூப்பர்வைசிங்கில் ஏதாச்சும் குழுக்கள் இந்த மாதிரி அமைக்க போகிறீங்களா? அரசு மருத்துவமனை சார்ந்த விஷயங்கள் இல்லை. உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ எபோலா இன்றைக்கி வந்து உலகத்தை அச்சுறுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய வைரஸு. இது ஆப்பிரிக்கா நாடுகளில் இருந்தாலும் நம்ம இந்தியாவிலேயே நம்ம தமிழகத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அதற்குள்ள ஒரு பிளாக் கூட நம்ம செய்கிறதுக்கு இன்றைக்கி இந்தியாவில் நம்ம தமிழகத்தில் தான் முதல்ல பண்ணுறோம். 10 படுக்கை அறைகள் கொண்ட பிளாக் கூட நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு 3 நாளில் அதை சரி பண்ணி அதை நம்ம ரிசர்வ் பண்ண வைக்க போகிறோம். இந்த குற்றச்சாட்டுகளை நாங்கள் நிச்சயமாக கண்காணிச்சுட்டு தான் இருக்கிறோம். அதுக்கு நடவடிக்கை எடுப்போம். நிச்சயமாக அதை வந்து நீங்கள் சொன்னது போல் இருந்தால் அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை நாங்கள் ஏற்கனவே இதுக்கு சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் கடந்த சில மாதங்களாகவே தொடர்ந்து இருக்குது. அதிகாரிகள் வந்து தங்களுக்கு வேலை செய்யலை அப்படிங்கும் போது அவங்க மேலே துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறதுதான் புரியுதுங்க சார். நாங்கள் இப்போது பதவியேற்று 1 வாரம் ஆச்சு. இது முதல் முறையாக வந்திருக்கிறேன். இனி ரெகுலராக வருவோம். நீங்கள் சொல்லக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையும் அடுத்தடுத்து வரக்கூடியதில் எல்லாமே தீர்வுகளாக தான் இருக்குமே தவிர குற்றச்சாட்டுகள் இருக்காதுங்கிறது நான் உறுதியாக சொல்கிறேன். நேரடி கவனத்துக்கு 2 பேர் சொல்லுங்க ஒன்று கேட்க. நேரடி கண்காணிப்பில் வச்சுக்கிற மாதிரி உங்களுக்கு நேரடியாகவே வந்து சேர்கிற மாதிரி உலகத்தில் புகார் செய்திகள் அந்த மாதிரி தனியாக நிச்சயமாக அது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதி வாரியாக நான் என்னோடய சைட்லேருந்து பண்ணுறேன். அமைச்சர் என்ற முறையில் அனைத்து பகுதியில் இருக்கக்கூடிய குறைகளையும் நேரடியாக எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வெப்சைட்டு ஈஸியாக ஃபோன்லேயே வந்து அவங்க குறைகளை சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் ஈஸியாக கொண்டு வரோம். சாதாரண மக்கள் கூட ரொம்ப எப்படி சொல்கிறதுங்க, ஆன்லைனில் போய் கஷ்டப்பட்டுலாம் போட வேண்டாம். மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் கூப்பிட்டு சொன்னாவே அவங்க ஈஸியாக அவங்களுக்கு ரீச் பண்ணுற அளவுக்கு அனைத்து வசதிகளும் கொண்டு வர போகிறோம். சரி, நீங்கள் ஆரம்ப காலம் வந்து அரசு மருத்துவமனையில் மன்றத்தில் இருக்கக்கூடிய உணவுகள் கொடுத்துருக்கீங்க, குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி நலத்திட்டங்கள் பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அரசு மருத்துவமனையில் பிரச்சனைகளை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்துருக்கீங்க. அடிப்படை பிரச்சனைகளை சரி செய்தாலே வரக்கூடிய நோயாளிகள் வந்து நம்ம பெரிதும் இதாகிடும். அப்படி இருக்கும்போது இது தீர்வுங்கிறது நீங்கள் எத்தனை நாள் சொல்கிறீங்க வந்துட்டீங்க அப்படிங்கிறபோது எத்தனை 1 மாத காலத்தில் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எடுக்கலாமா? ஏதாச்சும் கால அவகாசம் எவ்வளோ எடுக்கலாம்? கூடிய விரைவில் அதாவது டே பை டே உங்களுக்கு நீங்கள் டெவலப்மெண்ட்ஸ் பார்ப்பீங்க. எத்தனை நாள் சொல்ல ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதுக்கு உண்டான அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக போகிறோம். நீங்கள் அது டெவலப்மெண்ட்ஸ் நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்கிற உறுதி நான் நிச்சயமாக சொல்கிறேன். ஏன்னா இப்போ கூட நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, அமைச்சர் வராருங்கிறதுனால தான் இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் நீட்டாக இருக்குது. இன்றைக்கி தாங்க எல்லாமே காலையில் ஃபுல்லாக எல்லாரும் வேலை செஞ்சாங்க. நேற்று இன்றைக்கி காலையில் வரைக்குமே உள்ளே வர முடியாத நிலைமை இருந்துச்சு. வெளியில் இருக்கவங்க சொன்னாங்க. அந்த நிலையில் இன்ன வரைக்கும் இருக்குது. காட்சிகள் நீங்கள் சொல்கிறது போல் அடுத்த முறை நான் எந்த ஒரு முன் அறிவிப்பு இல்லாமல் நான் வர சர்ப்ரைஸ் விசிட் பண்ணுறேன். சரி, பார்த்துடலாம். இந்த காலகட்டங்களில் இருந்த மாதிரி அதிகாரிகள் நீண்ட நேரம் காத்திருக்க வைக்கப்படுவது போன்றது காத்திருக்க வைக்கப்படுறாங்க. நீங்கள் வரீங்கிறதுக்காக ப்ரிகாஷனரி ஆக்ஷன் சொல்லி ரொம்ப நேரமாக வந்து நோயாளிகள் ரொம்ப நேரமாக தடுத்து வைக்கப்படுகிறார்கள். இது போன்றவை இல்லை ஊடக நண்பர்களுக்கு முதல்ல நான் முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா முழுமையாக சொல்லிடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ஒரு 3:30ங்கிறது உங்களுக்கு கொடுத்த டைமு. எனக்கு 4 o'clock தான் வந்து ரீஷெடியூல் பண்ணாங்க. தேவையான டைமிங்குக்காக ரீஷெடியூல் 4 o'clock பண்ணாங்க. 4 o'clock நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டேன். வர்றதுக்கு ஒரு 10 minutes ஆச்சு. 4:15 நான் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். 4:30. அதே போல் அரசு மருத்துவமனையில் மருந்துகள் வெளியே டாக்டர்ஸே வந்து வெளியே அவங்களே ஒரு நம்பர் கொடுத்து எங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கிடைக்கும். அடுத்த முறை என்னுடைய மெடிசன்ஸை வந்து ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருவாங்க. வேறு ஏதாவது தேவையில்லாத அடிஷ்னல் மெடிசன் தேவைப்படுற மெடிசன்ஸை வெளியில் இருக்கிற ஃபார்மசியில் வாங்கிட்டு வந்துட்டு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்து சீட் பண்ணி கொடுத்துருவாங்க.
வெளியிலேருந்து ஃபார்மசிலேருந்து வாங்கிட்டு வந்து வெளியில் டாக்டர்ஸ் எடுத்து இன்ஜெக்ஷன் வெளியிலேருந்து வாங்குறாங்க. இல்லை இப்போ வந்து இப்போ நீங்கள் சொல்கிறது கேட்கும்பொழுது எனக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா தோணுது. சஜஷன் பாக்ஸ் வந்து உங்ககிட்ட இருந்து நான் வாங்கிக்கலான்னு தான் இருப்பேன். ஏன்னா குற்றத்தை உங்ககிட்ட இருந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. ஸோ உங்ககிட்ட இருந்து தெளிவுபடுத்திக்கலாங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. தெளிவுபடுத்திக்கலாம். ஸோ அது வந்து எங்களுக்கு இல்லை அது நான் தப்பு சொல்லுங்க. எனக்கு உங்கள் சைட்லேருந்து நிறைய ஒரு விழுப்புணர்வு நிறைய விஷயம் உங்ககிட்ட இருந்து தெரியப்படுத்துறீங்க. ஸோ அதை நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு உண்டான தீர்வுகளை கூட கொடுக்குறேன். நான் என்னுடைய பார்வைக்கு வந்த கம்ப்ளைண்ட்ஸை வந்து நான் ரெக்டிஃபை பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ உங்கள் சைட்லேருந்து வரக்கூடிய அனைத்தையுமே நான் வந்து கண்காணிக்கிறேன். நிச்சயமாக சரிப்படுத்தக்கூடிய அனைத்து வேலையும் செய்கிறேன். ஆய்வு பண்ண நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய நோயாளிகள் அவங்களுடைய உறவினர்கள் அவங்களுக்கு ஏதாவது பேசுவீங்களா? எப்படி பார்த்துட்டு வந்தேங்க. குழந்தைகளுடைய வார்டில் பார்த்தேன். ஸோ அவங்ககிட்டயும் கேட்டேன். உடனடியாக நல்ல ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. ஸோ எல்லாமே பண்ணிகிட்ருக்குறோம். நீ அடுத்ததாக நீங்கள் சொல்லுவோம் சர்ப்ரைஸ் விசிட் வரேன் நான். சார் துறை ரீதியான அதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் சார். ஒரு சிலரும் சொல்கிறீங்க. ஸோ அதை என்னன்னு சொல்லி பார்த்துக்கிறேன். மினிஸ்ட்ரியோட ரெப்ரஸன்டேட்டிவ்லாம் இருந்துச்சு. இப்போ 2 மினிஸ்டர் இருக்கீங்க. கோவை எப்படி வளர்ச்சி மாதிரி இருக்குது என்ன பண்ண முடியும்? சார் நிச்சயமாக அனைத்து துறைகளிலும், அதாவது மாண்புமிகு முதலமைச்சருடைய மேற்பார்வையில் அனைத்து துறைகளிலும் இந்த சார் டெவலப்மெண்ட்ஸ் இனி பார்க்க போகிறோம். மக்களோட நம்பிக்கையை முழுமையாக பெற்றக்கூடிய ஒரு அரசாக நமது மாண்புமிகு முதலமைச்சர் இருக்கிறாரு. அதை மக்களோட நம்பிக்கை முழுமையாக செய்யக்கூடிய பொறுப்பில் நாங்கள் இருக்கிறோம். முழுமையாக செய்வோம் சார். லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சியை உருவாக்குறது சிஎம் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த பிஹெச்டி பார்த்தீங்கன்னா நிறையா பிரைமரி இஷ்யூஸ் நிறையா இருக்குது. டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து கொடுத்தாலும் உள்ளே விடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம். அதுக்கு வாட் கைண்ட் ஆஃப் ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்க? ஸோ அந்த போல் நடக்கக்கூடிய எந்த ஒரு நபராக இருந்தாலும் இமீடியட்டாக அவங்க சஸ்பெண்ட் பண்ணப்படுவாங்க. துறை ரீதியாக நிச்சயமாக அவங்க நடவடிக்கை எடுக்கப்படும். துறையில் வந்து தமிழகம் முழுவதும் உள்ள கட்டடங்கள் ஆய்வு செய்து எவ்வளோ ஸோ புரியுது. சொல்லுங்கள் சார் மேடம். தமிழகம் முழுவதும் உள்ள பிற்படுத்தப்பட்ட துறை அரசு அலுவலகங்கள் அந்த கட்டடம் சிங்களமடையில் ஏதாவது இருக்கிறாங்க. மாணவர் தங்க முடியாத சூழ்நிலை தங்க முடியாத சூழ்நிலை எதுவுமே இல்லைங்கிறத சொல்லியிருக்கேன். ரிப்போர்ட் வந்திருக்குது. நான் இன்னும் எல்லாம் கிட்டத்தட்ட 1300 சில்லற ஹாஸ்டல்ஸ் இருக்குதுங்க. ஸோ எல்லாமே இப்போ ஆய்வு செய்யலை. கொடுத்துருக்க ஒரு ரிப்போர்ட்டின் படி எனக்கு 1 வாரம் தான் ஆச்சு. உங்களுக்கு கொடுத்துருக்க ஒரு ரிப்போர்ட்டின் படி அந்த மாதிரி உபயோகப்படுத்த முடியாத அளவுக்கு எந்த ஒரு ஹாஸ்டல்ஸ் இல்லைன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நான் நேரடியாக ஆய்வு செஞ்சு அதுக்கு உண்டான அறிக்கைகளை உங்களிடமே நான் சொல்கிறேன். கோவை உங்களுக்கு ஏற்கனவே எல்லாமே தெரியும். உங்களுக்கு முதல்ல பண்ண வேண்டிய வேலை என்ன நினைக்கிறீங்க? சார் ஆல்ரெடி எல்லா இதுலேயும் சொன்னது தான். மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை இனி நான் மேம்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது. உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து எல்லாமே அதில் தான் வருது. ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு நான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். அதே போல் தொழில்துறை நம்மளுடைய கோவையுடைய கண்ணாக இருக்கக்கூடியது கல்வி, தொழில், மருத்துவம் இது எல்லாமே நம்ம மேம்படுத்த போகிறோம். அதே போல் தனியார் நிறுவனங்களுக்கு ஈடு கொடுக்கும் வகையில் அதை விட டெவலப்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய நம்ம அரசு துறையை நம்ம டெவலப் பண்ணக்கூடிய கட்டாயம் நம்ம இருக்கிறோம். டிராஃபிக் ஜாம் நம்ம ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. எவ்வளோ தான் நம்ம பாலங்கள் கொண்டு வந்தாலும் இன்னும் டிராஃபிக் வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியல. அதற்குண்டான திட்டங்களையும் நாங்கள் வகுக்க போகிறோம். கோயம்புத்தூர் நீ அடுத்த 5 வருஷத்தில் நீங்கள் பல நல்ல விஷயங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களும் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்களும் நடைபெறும் இந்த சார். நிச்சயமாக அதுக்கு திட்டங்களை வகுத்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லிட்டு தான் சார் நான் பிளானே நாங்கள் வெளியே சொல்லுவோம். நிச்சயமாக சார் துறை ரீதியாக நான் அதுக்கு உண்டான பேச்சுவார்த்தை பண்ணி நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். ஸோ இப்போ தான் வந்திருக்கு சார். அதெல்லாம் இப்போ இனிமேல் தான் ஒன்றா பார்ப்போம். உங்களுக்கே தெரியும் சென்னையிலேருந்து நாங்கள் இப்போ 2 டேஸ் தான் நான் கோயம்புத்தூரில் இருக்கிறேன். நிச்சயமாக அதற்கு உண்டான அதிகாரிகளை சந்தித்து அதற்குண்டான திட்டங்கள் எதனால் ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்னு அதுக்கு எல்லாம் ஃபுல்லாக ஆய்வு பண்ணி தான் அதை நாங்கள் ரிப்போர்ட் கொடுக்க முடியும். அதை ஆய்வு பண்ணி சொல்கிறேன். கோவை மெட்ரோ பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஆட்சியோட ஸ்டாண்ட் என்னென்னா, ஏன்னா வந்து இப்போ இல்லை அப்படிங்கிற லெவலில் தான் இருக்குது. கோவைக்கு மதுரைக்கு வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலான்னு சார் ஒன்றிய எடுத்துகிட்டு அதுக்கு உண்டான பேச்சுவார்த்தை நடத்தி மெட்ரோ கோயம்புத்தூர் கொண்டு வர வேண்டியது எங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் இருக்குது. ஸோ அதையும் நான் செயல்படும். மாண்பு முதல்வர் அவர்கள் அதுக்கு ஒன்று அறிவிப்பு உங்களுக்கு சொல்லுவார். நிச்சயமாக சொல்லுவேன் சார். அது நாங்கள் அழைப்பு கொடுத்துருக்கோம் சார். அறிவிப்பு அவர் கொடுப்பேன். நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம மாவட்டத்தில் இது வரைக்கும் நான் பண்ணல சார். அதுக்கு இனிமேல் தான் பண்ணலாம். முதல்வர் டெல்லி பயணத்தின் போது பத்திரிகையாளர்கள் சந்திக்காமல் புறக்கணிச்சிருக்கிறாரு. நிறையா பேர் வந்து அதை தொடர்ச்சியாக கேள்வி எடுத்துருக்காங்க. ஏன்னா அது சந்திக்க மாட்டேங்கிறாரு. யார் போனாலும் டெல்லி போனாங்கன்னா பார்த்துருக்காங்க பிரதமர் சந்திச்சிருக்காங்க என்ன கோரிக்கை வச்சுருக்காங்க அப்படிங்கிறது வெறும் பேப்பரில் இல்லாமல் நேரடியாக அவங்க சந்திச்சு போவாங்க. அதை தவிர்ப்பது தொடர்ந்து விமர்சனத்துக்குள்ள மக்களுக்கு ஒரு சந்திப்பாக எதிர்பார்த்துருக்காங்க. நீங்களாம் ப்ரெஸ் மீட் கொடுக்குறீங்க.
ஏன்னா சிஎம் கொடுக்க மாட்டேங்குது. போதும்.